ஓகே 20000 ரூபாய் இந்த பிரைசிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா என்ன டிவைஸ் வந்து பெஸ்டா இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இந்த டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ் அதுக்கப்புறம் பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா Realme P3 Pro. நம்ம 20000 ரூபாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் டிவைஸ் இதுதான். இந்த டிவைஸோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் nearly 8 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைக்குது. தென் BGMI நம்ம 60 FPS வாட முடியும். சோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேம் ப்ளே பண்றதுக்கு தென் அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சோ டிவைஸ் நம்ம 1 மணி நேரம் 7 நிமிஷத்துல வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme UI 6.0 வந்து கொடுத்திருக்காங்க. Android 15 வந்து பெஸ்ட் பண்ணுது. 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கிடைக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் டுவல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச் நல்ல ஒரு கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. பட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து டிவைஸ்ல வந்து கிடையாது. தென் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.83 inches full HD plus super AMOLED display கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து கர்வ்டு பேனல். 20000 ரூபாய் இந்த பிரைசிங்க்கு இந்த டிவைஸ் கம்ப்ளீட் ஆல் ரவுண்டரா இருக்கு. பட் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு. சோ உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் SD கார்டு வந்து போட முடியாது. கர்வ்டு பேனல்ன்றதால கொஞ்சம் டெம்பர் கிளாஸ்ல கரெக்ட்டா வந்து கிடைக்காது. அதை வந்து பாத்துக்கங்க. சோ இந்த நெகட்டிவ் உங்களுக்கு ஓகே அப்படினா Realme P3 Pro வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+128 20000 ரூபாய். பேங்க் ஆஃபர் நமக்கு 750 ரூபாய் வச்சிருக்காங்க. 19249 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. +256 நமக்கு 21000 ரூபாய். நம்ம பேங்க் ஆஃபர் 750 ரூபாய் வந்திருக்கு. சோ ஃபைனலா 20249 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. சோ அந்த பிரைசிங் இந்த டிவைஸ் வந்து பாத்தா கண்டிப்பா ஒர்த்தான டிவைஸ் இது. நெக்ஸ்ட் ஒன் Oppoவோட K13 5G. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 20000 ரூபாய் பிரைஸ் வந்து Realme P3 Pro செக் பண்ணுங்க. இல்ல எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா Oppoவோட K13 5G வந்து பேங்க் ஆஃபரோட 16000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. அந்த பிரைசிங் அது நல்ல சூப்பரான வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் இது. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் nearly 7 lakhs கிட்ட கிடைக்குது. தென் UFS 3.1 வந்து கொடுத்திருக்காங்க. தென் BGMI கேம் ப்ளே பொறுத்த வரைக்கும் 60 FPS விளையாண்டுக்க முடியும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் நல்லாவே இருக்கும். சோ இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி தான். இங்க 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நம்மளால 1 hour குள்ள வந்து சார்ஜ் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஒன் சார்ஜ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் டே நீங்க ஹெவி யூசேஜ் பண்ணாலும் வந்து நல்ல பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches full HD plus super AMOLED display கொடுத்திருக்காங்க. தென் IP65 கான வாட்டர் ரேட்டிங் வந்து இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ColorOS 15 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல டுவல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. தென் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ 16000 இந்த பிரைசிங்க்கு வந்து நல்ல டீசென்ட்டான கேமரா உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+128 நம்ம 18000 ரூபாய் கிட்ட சேல் பண்றாங்க. சோ பேங்க் ஆஃபர் நமக்கு 2000 வந்து இருக்கு. சோ ஃபைனலா 16000 ரூபாய் அந்த பிரைசிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுல 8+256 வந்து இருக்கு. அது 20000 ரூபாய். பேங்க் ஆஃபர் 2000 வந்து இருக்கு. சோ ஃபைனலா 18000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃபர்ல போக 16000 ரூபாய் கிடைக்குது. அந்த பிரைசிங்க்கு வந்து Oppo K13 வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு டிவைஸ் இது. நெக்ஸ்ட் ஒன் என் பட்ஜெட் வந்து கரெக்ட்டா 15000 ரூபாய் தான் நினைச்சீங்க அப்படின்னா Realme P3 5G வந்து பாத்தீங்கன்னா 15000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் nearly 7 lakhs ஸ்கோர் வந்து கிடைக்குது. தென் CPU த்ராட்டிங் டெஸ்ட்ல 83% ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்குது. தென் BGMI கேம் ப்ளே பொறுத்த வரைக்கும் 90 FPS விளையாண்டுக்க முடியும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நல்லாவே இருந்துச்சு. சோ இந்த டிவைஸ்ல பேட்டரி பேக்கப் நல்லா வந்து கொடுத்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சோ இந்த டிவைஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 30 நிமிஷம் கிட்ட வந்து ஆகும். ஒன்ஸ் நம்ம சார்ஜ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா 9 to 10 hours கிட்ட வந்து உங்க ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நல்ல பேட்டரி பேக்கப் இது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme UI 5.0 வந்து கொடுத்திருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல டுவல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார், தென் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ் எடுத்த கேமரா சாம்பிள் வந்து பாருங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது, டீசென்ட்டா வந்து இருக்கு. ஓகே இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா 15000 ரூபாய் அந்த பிரைசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 6+128 நமக்கு வந்து 16000 கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 1000 ரூபாய் வந்து இருக்கு. சோ ஃபைனலா 15000 ரூபாய் அந்த பிரைசிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டுருக்கோம். தென் அதுக்கப்புறம் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் CMF Phone 2 Pro. உங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ் செக் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு Realme பிடிக்கும் அப்படின்னா நீங்க Realmeயோட P3ஓ இல்ல P3 Proவோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சோ CMF Phone 2 Pro ஸ்கிப் பண்றது நல்லது. இங்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 Pro வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 6.3 lakhs
lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைக்குது. CPU throttling test 85% ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சு. தென் BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 120 FPS விளையாண்டுக்க முடியும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.77 inches full HD சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சோ இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 1 மணி நேரம் 22 நிமிஷம் கிட்ட வந்து ஆகும். உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா கிடைக்கும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Nothing OS இந்த டிவைஸ்ல யூஸ் பண்றது நல்லாவே இருந்துச்சு. இங்க Nothing OS 3.2 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ்ல உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான மேஜர் Android அப்டேட் தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ Nothing OS என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 3 கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. டிவைஸோட பேக் கேமரா நல்லாவே இருந்துச்சு. பட் ஃப்ரண்ட் கேமரா நமக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. தென் இந்த டிவைஸோட ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் சிங்கிள் ஸ்பீக்கர் கொஞ்சம் லவுடா தான் இருக்கு. பட் நிறைய பேர் டுவல் சீரிஸ் ஸ்பீக்கர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. பட் இங்க சிங்கிள் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+128 19,000 கிட்ட செல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்கு. சோ ஃபைனலா 17,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். 8+250 நமக்கு 21,000, பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்கு. சோ ஃபைனலா 19,000 அந்த பிரைசிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்க சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுங்க. இல்லனா வந்து Realme P3 Pro P3 இல்ல Oppoவோட K13 5G சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி இது மூணு ரொம்ப முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா iQOO Z10 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த டிவைஸோட கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 2 மெகாபிக்சலுக்கான bokeh சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. ஓகே, இந்த டிவைஸ் எடுத்த கேமரா சாம்பிள்ல வந்து பாருங்க. இங்க போட்டோட அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருக்கு. குறிப்பா போர்ட்ரேட் இமேஜஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கிடையாது. சோ மத்தபடி கேமரா அவுட்புட் பொறுத்த வரைக்கும் 20,000 வந்து நல்ல ஒரு கேமரா போன் வந்து பாத்தீங்கன்னா iQOO Z10 அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7300 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 19 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சோ இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 16 நிமிஷம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆச்சு. இந்த டிவைஸோட ஸ்கிரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சு. அதுவும் நம்ம ஹெவியா புஷ் பண்ணும்போது 12 மணி நேரம் கிடைச்சு. அது நீங்க கேஷுவலான யூசேஜ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. பட் என்ன விஷயம் நல்லா இல்லைன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா FunTouch OS 15 வந்து கொடுத்திருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. பட் FunTouch OS எனக்கு வந்து டிவைஸ்ல பிடிக்கல. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 வந்து கொடுத்திருக்காங்க. Android ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 8 lakhs ஸ்கோர் வந்து கிடைச்சு. தென் BGMI 60 FPS உங்களால விளையாண்டுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே டு டே ஆப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணும். சோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த டிவைஸ் நல்லாவே இருக்கு. இந்த டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.67 inches full HD சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. சோ இந்த டிவைஸ் நமக்கு ஒரு கர்வ்டு பேனல் அதை வந்து பாத்துக்கோங்க. இந்த டிவைஸ் உங்களுக்கு பேட்டரி, கேமரா, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மூணுமே ரொம்ப சூப்பராவே இருக்கும். அட் தி சேம் டைம் நமக்கு 3 ப்ராப்ளம் வந்து இருக்கு. சோ இந்த டிவைஸ் நம்ம சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் மெமரி கார்டு இந்த டிவைஸ்ல வந்து போட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+128 21,000 கிட்ட செல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 1,500 கிட்ட வந்து இருக்கு. சோ ஃபைனலா 19,500 அந்த பிரைசிங் உங்களுக்கு வந்து iQOO Z10 வந்து கிடைக்கும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த எல்லா மொபைலுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ், அதுக்கப்புறம் ரிவ்யூ வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.